இன்ஃபர்மேஷன், நாங்கள் இந்த மீட்டிங்கை ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். ரீசன் பீயிங், யாராவது ஜாயின் பண்ண முடியலையோ, they had some commitments, அவங்களால வர முடியலன்னா we can share this video with them. So that's the whole point. And the slides are short, so we have kept all our questions to the end. கடைசியில் வச்சிருக்கோம். So if the questions are none, feel free to put it in the chat or keep it for the end, and someone will come and put those questions. Thank you. Naresh, it's all yours. Yeah, I think Raja start பண்றாரு. ராஜா ஸ்டார்ட் பண்றீங்களா? Yeah, sure. நான் ஸ்டார்ட் பண்றேன். எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் இளையராஜா. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு. இன்னைக்கு உங்களுடைய பர்சனல் டைமிங் இதுக்காக கொடுத்ததுக்கு. நிறைய பேருக்கு என்ன தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. ஸோ நான் இப்போது கரண்ட்டாக வந்து 80s நான் டீச்சர் வாலண்டியராக இருக்கேன், வாலண்டியர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த டைம் நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணி நம்ம எல்லாம் சேர்ந்து இதை பண்ணுறதுக்கு. நீங்கள் என்ன பண்ண போகிறோம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஆர்வமாக நீங்கள் ரெடியாக இருக்கிறதுக்கு வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குது பார்க்குறது, எல்லாரையும் பார்க்குறதுல. ஸோ நான் ஃபஸ்ட்டு நம்ம யார், நம்ம எதுக்காக இது ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஹூ வி ஆர். ஸோ நம்ம இது எப்படின்னா, ஒரு 20 மெம்பர்ஸ் டீம் இருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து 30 பேர் மேலே நம்ம வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஸோ எதுக்காக இது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஐ மீன் ப்ளஸ் நம்ம வந்து ஒரு ஜோன் பேஸ்டாக நம்ம வந்து இப்போ ஆஸ்டின் இல்லாமல் நார்த் ஈஸ்ட் ஆஸ்டினில் நம்ம வந்து நம்ம ஃப்ளுகர்வில், ரவுண்ட் ராக், ஹட்டோ, மேனர் இந்த ஏரியாஸ் மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி நம்ம அங்கே இருக்க நம்ம கிட்ஸுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறத ஒரு பேஸாக வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு வாலண்டியர்ஸ் நம்ம இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம டீச்சராக ஒர்க் பண்ணவங்க, அட்மினில், ஃபெசிலிட்டிஸ் டீமில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம இருக்காங்க. ஸோ எல்லாரையும் வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லைக் ஒரு ஸ்கூல் நம்ம வந்து தமிழ் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, பட் நம்ம இந்த லொக்கேஷன் பேஸ்டாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக 100% நம்ம வந்து நான் ப்ராஃபிட், ஸோ வாலண்டியர் பேஸ்ட். ஸோ எல்லாமே வந்து நம்மளுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் நம்மளோட பர்சனல் டைமை வச்சு அதை நம்ம வந்து மற்ற வேலைகளெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கம்யூனிட்டி, நம்ம தமிழை வந்து நம்ம வந்து எப்படியாவது நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம இதை மெயின் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம். ஸோ என்ன பர்பஸ் அப்படிங்கிறது நான் அது கூடவே நான் சொல்கிற மாதிரி தான். லைக் எல்லாத்துக்குமே கரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும், லாங்குவேஜ் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும் நம்ம குழந்தைங்களுக்கு. அட்லீஸ்ட் நம்ம 100% நம்ம வந்து தமிழ் பேச தெரியலனா கூட நம்ம வீட்டில் பேசுகிற அளவுக்கு, நம்ம சொல்கிற அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறது தான். ப்ளஸ் ஆல்ரெடி எல்லாருமே வந்து இன்ட்ராக்டிவ் வேல நம்ம வந்து சொல்லி கொடுத்தாலும் இப்போ மோர் ஃபன்னாக இன்ட்ராக்டிவ் வேல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம குழந்தைங்கிட்ட எப்படி நம்ம வீட்டு குழந்தைங்கிட்ட எப்படி நம்ம பேசுவோமோ அது மாதிரி நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அவங்கக்கிட்ட பொறுமையாக விளையாட்டாக நம்ம வந்து பேசி கற்றுக் கொடுக்குற முறையாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான் இந்த நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் பர்பஸ். ஸோ நம்ம குழந்தைங்க எண்ட் ஆஃப் தி டே நல்ல தமிழ் பேசணும், எழுத படிக்க தெரியணும், வீட்டில் லைக் நம்ம பேரண்ட்ஸ் கூட பேசுறதுக்கு அவங்களுக்கு வந்து புரியணும், தாத்தா பாட்டி கூட, அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு புது முயற்சிக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த ஃபுல்லாக எல்லாமே சொல்கிறோம் இல்லையா, நம்ம வாலண்டியர்ஸ் தான். ஸோ அவங்க இந்த ஒரு 2-3 வீக்ஸில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு புது ஸ்கூலை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு கடுமையாக உழைச்சிருக்காங்க. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஸோ அந்த சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு நீங்கள் இவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்கதே எங்களுக்கு தெரியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். I'll pass it to Naresh.
ஸோ தேங்க்யூ ராஜா. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் ஸ்கூலுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ப்ராப்ளி ஒரு சின்ன ரீகேப், எப்படி ஒரு தமிழ் ஸ்கூல் நம்ம அமெரிக்காவில் எத்தனை பேர் தமிழ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டேட்டா இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடந்த 10-20 வருஷத்தில் வந்து நம்மளோட தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி இன் யூஎஸ்எஸ் ரொம்ப நிறையா வளர்ந்துருக்கும். ஆக்சுவலாக 50,000 கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் வரைக்கும் தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி இருக்கும் அமெரிக்காவில். அக்ராஸ் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 175+ இன்பர்சன் தமிழ் ஸ்கூல், இது போக ஹைபிரிட் இது இல்லாமல் ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 175 தமிழ் பள்ளிகளில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் முழுதும் இருக்குது. இதில் நிறையா பள்ளிகள் வந்து வேறு சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, அகாடமி மாதிரி இருக்குது. சிலது வந்து சிலபஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நமக்கு கொடுத்து அந்த பாடத்திட்டத்தை வரைவு பண்ணி எந்தெந்த கிரேடுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிற மாதிரி அகாடமிஸ் இருக்காங்க. லைக் 4-5 அகாடமிஸ் இருக்காங்க. ஸோ அந்த அகாடமிஸை பற்றி நம்ம அடுத்ததில் பேசுவோம். ஸோ அந்த அகாடமிஸ் இருக்காங்க. ஸோ உங்களோட எல்லாரோட நோக்கமே இது எல்லாமே நான் ப்ராஃபிட். இத்தனை தமிழ் ஸ்கூல், இத்தனை கரிக்குலம், அகாடமி எல்லாமே இருக்குது. எல்லாருமே நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அவங்களோட சொந்த டயத்தை விட்டுட்டு தேர் ஆல் தமிழை வளர்க்கணும், பசங்களுக்கு அந்த தமிழ் புலமையை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எஃபர்ட் போட்டு நடத்திட்டு இருக்காங்க. பொதுவாக நிறையா ஸ்கூல் நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற தமிழ் பள்ளிகள்லாம் போய் கேட்டிங்கனாலே தெரியும், ஆரம்ப கட்டத்தில் ஒரு 10 ஸ்டூடெண்ட்டை வச்சு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. நிறைய பேர் அவங்க வீட்டிலேயே கராஜில் வச்சு ஆரம்பித்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை கூட ஒரு பப்ளிக் லைப்ரரி, சின்ன ஸ்கூல், பெரிய ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் வந்து எவால்வ் ஆகும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் எவல்யூஷன். லைக் ஸ்கூல் வந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறிக்கிட்டே வரும். கலிஃபோர்னியாவில் சில பள்ளிகள்லாம் வந்து 500+ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே பள்ளியில் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப், இப்படி தான் வந்து தமிழ் பள்ளிகள் சின்னதாக ஆரம்பிச்சு தென் ஸ்டார்ட் க்ரோயிங். எண்ணிக்கை மக்கள் தொகை, நம்மளோட தமிழ் மக்கள் எண்ணிக்கை கூட ஸ்கூலோட தேவைகளும் ஸ்கூலோட நீட்ஸும் பெருசாகும் போது ஸ்கூலும் வளரும், கம்யூனிட்டியும் வளருது. ஸோ எதுக்கு ஒரு புது தமிழ் பள்ளி ஃப்ளூகர்வில் ஏரியா, இந்த நார்த் ஈஸ்ட் ஏரியா, ரவுண்ட் ராக் கட்டோ, ஏன் இந்த பக்கம் ஒரு நம்ம தமிழ் பள்ளி ஒன்று தொடங்கணும் அப்படிங்கிற இந்த முயற்சி ஏன் ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஆஸ்டின்லேயே 3 தமிழ் பள்ளிகள் இருக்குது ஆல்ரெடி. ஆஸ்டின் தமிழ் பள்ளின்னு ஒன்று இருக்குது, சென்ட்ரல் டெக்ஸஸ் தமிழ் அகாடமின்னு ஒன்று இருக்குது, வெஸ்ட் ஆஸ்டின் தமிழ் அகாடமின்னு ஆல்ரெடி ஒன்று இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்த் ஈஸ்ட் ஜோன்ஸில் வந்து நம்மளோட தமிழ் மக்களோட எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே தான் வருது. ஸோ எப்படி லியாண்டர், சிடார் பார்க் அங்கிட்டின்னு இருக்கும்போது ஃப்ளூகர்வில் ஏரியா, இந்த ரவுண்ட் ராக் ஆட்டோ ஏரியாலையும் தமிழ் மக்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே வருது. ஸோ எங்களோட ஐடியா வந்து லைக் ஓகே, ஏன் இந்த எல்லா பக்கமும் வளர்ந்தா தமிழ் வளர்ந்தது, எல்லா பக்கமும் ஸ்கூல் வளர்றது நல்லது தான். நாங்கள் இந்த இருக்கிற தமிழ் பள்ளிகளோட பிரின்சிபல் கிட்டையும் பேசணும். ஸோ பேசினதை வச்சு ஓகே, அப்போ இந்த ஏரியாலையுமே நீங்களே ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும்போது அந்த ஐடியா வந்தது. ஸோ அதை ஒரு முயற்சியாக எடுத்து நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு இதை கொண்டு வரதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 20+ மெம்பர்ஸ் லாஸ்ட் 3 வாரமாக எஃபர்ட் போட்டு இதை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதனால தான் ஒரு தமிழ் ஸ்கூல் இந்த ஏரியாலையும் வந்ததுன்னா மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், போயிட்டு வர்றது தூரம் இல்லாமல் இருக்குங்கனால இந்த ஏரியாவில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் ஆரம்பித்தோம். ஸோ ஸ்கூலோட பிரதானமான கொஸ்டின் வந்து எங்கே இருக்க போகுது ஸ்கூல். ஸோ எல்லாருக்குமே இதான் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின், அது எங்கே ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற கேள்வி வரும். ஸோ என்ன பண்ணோம், இந்த டேட்டாவை எடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணோம், ஒரு சர்வே ஆரம்பித்தோம். இந்த மெயினாக வந்து I-35க்கு இந்த பக்கம், அதாவது நார்த் ஈஸ்ட் ஆஸ்டின் ஜோன்ஸ், அதை தான் மெயினாக டார்கெட் பண்ண மாதிரி ஆரம்பித்தோம். ஸோ வீரான சர்வே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 வாரமாக வந்து ஒரு சர்வே மாதிரி லைக் வி ரேன் வித் நிறையா வாட்ஸ்அப் குரூப், ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே ஃபார்வர்ட் பண்ணி வி ட்ரைட் ஆஃப் கேதர்ட் அ டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை நாங்கள் இது வரைக்கும் வாங்கின டேட்டா, இது வந்து 100% ஹோல் ஆஸ்டினோட கவுண்டான்லாம் கேட்டிங்கன்னா கிடையாது. எங்களால் எவ்வளோ தூரம் அந்த 1 வாரத்துக்கு எங்களால் ரீச் பண்ண முடிஞ்சதோ அந்த டேட்டா வச்சு கிட்டத்தட்ட ஃப்ளூகர்வில்லையே கிட்டத்தட்ட 50+ ரெஸ்பான்சஸ் வந்து இருந்தது. ஸோ அதை வச்சு ஓகே, அப்போ வந்து ஃப்ளூகர்வில் ஏரியாவை மையப்படுத்தி நம்ம ஸ்கூலை ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் அதை ஆரம்பித்தோம். ஸோ தேட் ஹட்டோ, மேனர், டெய்லர், ஈவன் ரவுண்ட் ராக்கோட ஒரு ஏரியாஸ்க்கு அக்சசபிளாக இருக்கிற ஒரு ஏரியாவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் வித் இட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 லொக்கேஷனாக நாங்கள் ஃபைனல் பண்ணி வச்சுருக்கோம். எல்லா லொக்கேஷன்லையும் கிட்டத்தட்ட 22 லொக்கேஷன் பிக் பண்ணோம். we talked, we went there, we saw it. அதை வச்சுட்டு we are now narrowed down to 4 locations. So in the 4 locations வச்சிருக்கோம், like Basis Pflugerville is one option, Concordia High School in Pflugerville, close to Pflugerville Library ஒரு option, Pflugerville-ஓட elementary, high school and middle schools. இது வந்து like we can pick any of them elementary and middle high school available. ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து கார்பெண்டர், மாட், ஈவன் ரவுலேன் இந்த மாதிரி ஒரு 3 லொக்கேஷனில் கேட்டு வச்சுருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு ஃப்ளூகர்வில் ஐஎஸ்டி பேஸ்டு ஸ்கூலில் நடத்தலாம், இல்லாட்டி விண்டர்மியர் கிளப் ஹவுஸ். ஸோ ஸ்கூலை எப்படி எங்களால் முடிவு பண்ண முடியும்னா, மக்கள் எத்தனை பேரை சப்போர்ட் பண்ணுறாங்க, எத்தனை எண்ணிக்கையில் கிட்ஸ் இருக்காங்கிறத பொறுத்து தான் எங்களால் ஸ்கூல் முடிவு பண்ண முடியும்.
ஸோ இந்த 4 ஆப்ஷன் நாங்கள் வச்சிருக்கிறதுமே எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி வேற வேற சைஸ் ஆஃப் த ஸ்கூல். ஸோ 30-40 பேர் வந்தால் ஒரு கேட்டகரி, 50+ வந்தால் ஒரு கேட்டகரி, 80-90 கேட்டகரி வந்தால் ஒன்று, 100+ அப்படிங்கிற ரேஞ்சில் வேற வேற ஸ்கூல்ல ஆப்ஷன்ஸை நாங்கள் பேசி உங்ககிட்ட கொட்டேஷன்ஸ்லாம் வாங்கி we have narrowed down and kept some choices. ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட் வராங்கங்கிறத பொறுத்து we will narrow down further into one of these options. அதே மாதிரி ஸ்கூலோட டைமிங். ஸோ ஸ்கூலோட டைமிங் இட்ஸ் கோயிங் டு பி சண்டே. சாட்டர்டேவா சண்டே வாங்குற டிபேட் வந்தது. சில பள்ளிகள் சண்டே அவைலபிள், சிலது சண்டே அவைலபிள். ஸோ வி நேரோ டவுன் டு சண்டே. ஸோ சண்டேல வி ஹவ் போத் த சாய்ஸஸ் ஓப்பன் ரைட் நவ். மோஸ்ட் லைக்லி வி ஆர் லீனிங் டுவர்ட்ஸ் கரண்ட் தமிழ் ஸ்கூலோட அதே டைம், காலையில் 10:30 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்குங்கிறது தான் எங்களோட நம்பர் 1 ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸ். அதுவுமே நான் சொன்ன மாதிரி லொக்கேஷனை பொறுத்து இது முன்ன பின்ன மாறலாம். ஸோ அல்டர்னேட் ஆப்ஷன் வந்து சண்டே ஈவினிங் வச்சுருக்கோம். ஸோ இதர் சண்டே காலையில் இல்லை ஞாயிற்றுக்கிழமை மதியம். இதுதான் எங்களோட இப்பொழுதைக்கு நாங்கள் நேரோ டவுன் பண்ணி கொண்டு வந்திருக்கிற 2 டைமிங்ஸ். நான் சொன்ன மாதிரி 4 ஸ்கூல் லொக்கேஷன்ஸ். ஸோ it will be closely tied with Pflugervilleோட I-35 இல்லாட்டி Recording in progress. ஸோ either I-35 இல்லாட்டி I-130. ஸோ it will be ஏதோ ஒரு கனெக்ஷன் பாயிண்ட்டுக்கு அக்சசபிளான ஒரு லொக்கேஷனில் தான் ஸ்கூலில் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து நான் ஸ்கூலோட அஃபிலியேஷன் ப்ளஸ் என்ரோல்மெண்ட் அகாடமிக் டீட்டெயில்ஸ் பற்றி பேசுவோம். ஷாலினி. தேங்க்யூ நரேஷ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷாலினி. உங்க அனைவரையும் இங்க சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஸ்லைட்ல இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் வாட் இஸ் அஃபிலியேஷன், அஃபிலியேஷன்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன பிரீஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். ஸோ அஃபிலியேஷன்ன்றது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்துடன் இணைந்து நம்ம பள்ளி செயல்படும். இப்படி ஒப்பந்தம் செய்யறதன் மூலமா அவங்களோட கல்வி திட்டங்கள், கல்வி am I audible? Yeah, Shalini. ஓகே. இந்த மாதிரி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தோட நம்மளுடைய பள்ளி ஒப்பந்தம் செய்யறதன் மூலமா அவங்களுடைய கல்வி திட்டங்கள், கல்வி கொள்கைகள், தரநிலை நிலைகள் இதை எல்லாத்தையுமே நம்ம பள்ளியும் பின்பற்றோம். ஸோ பலவிதமான அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் இருந்தாலும் நம்மளுடைய ஆஸ்டின் செந்தமிழ் அகாடமி அமெரிக்க தமிழ் அகாடமியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏடியோட பாடத்திட்டம் அமெரிக்காலேயே வளர்ற குழந்தைங்களுக்கு ரொம்ப எளிமையான வகையில புரியணும். அவங்களுடைய வாசிக்கிற திறன், எழுதுறது, பேச்சு வழக்கு மொழி இது எல்லாமே ரொம்ப எளிமையா அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ரொம்பவும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களால் வடிவமைக்கப்பட்ட சிலபஸ் தான் ஏடியோட பாடத்திட்டம். அதுதான் நம்மளுடைய முதன்மை காரணம் நம்ம அவங்களுடைய அஃபிலியேஷனுக்கு போறது. இது மட்டும் இல்லாம அமெரிக்கா முழுவதும் கிட்டத்தட்ட 75க்கும் மேற்பட்ட பள்ளிகள் ஏடிஏவோட அஃபிலியேட் செய்யப்பட்டுள்ளது. ஸோ அஃபிலியேஷன் பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்த கட்டமா அட்மிஷன் என்ன, அதுக்கான விவரங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ்டின் செந்தமிழ் அகாடமியில முன்மலலையில இருந்து நிலை 8 வரைக்கும் இருக்கு. ஸோ பொதுவாக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும் போது 2 கேள்விகள் இல்லை 2 பிரிவுகளா வருவாங்க. முதல் பிரிவினர் வந்து என் குழந்தை இது வரைக்கும் எங்கேயுமே தமிழ் ஸ்கூலுக்கே போனதில்லை, இதுதான் முதல் முறையா நாங்கள் தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்புறோம் அப்படின்ற கேட்டகரியில இருக்கிற குழந்தைங்களுக்கு நாங்க வந்து மதிப்பீடு செய்வோம். அதாவது அவர்களுடைய எழுத்து திறன், பேச்சு திறன், பேசினா அதை புரிஞ்சுக்கிற திறனை வச்சு நாங்க மதிப்பீட்டு செஞ்சு அவங்களுடைய மதிப்பீட்டின் அடிப்படையில அவங்களுக்கு கிரேடை நாங்க அலோகேட் பண்ணுவோம். 2வது வகை பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி வேற எங்கேயாவது தமிழ் ஸ்கூலுக்கு உங்களுடைய குழந்தைங்க போயிட்டு இருப்பாங்க, அவங்கள இங்க நீங்க டிரான்ஸ்ஃபர் செய்யற விதமா இருக்கலாம். அந்த மாதிரி வகையில ஏடிஏ மற்றும் சிடிஏல இருந்து வர குழந்தைங்களுக்கு எந்த வகையான அசஸ்மெண்ட் இருக்காது. அவங்க வந்து இப்போ அங்க நிலை 5 முடிச்சிருக்காங்கன்னா செந்தமிழ் அகாடமிக்கு வரும்போது டைரக்டாவே அவங்க நிலை 6க்கு போகலாம். எந்த ஒரு அசஸ்மெண்ட்டும் தேவையில்லை. ஏடிஏ அல்லது சிடிஏ இல்லாமல் மற்ற ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைங்க கண்டிப்பா அசஸ்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி அசஸ்மெண்ட் எடுக்கும் போது அவங்களுடைய ஏஜ் கிரைட்டீரியா என்ன, அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அடிப்படையா இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா அவங்கள அந்த நிலைக்கு நம்ம அனுப்பலாம் அப்படின்றதுக்கான ப்ரீ ரெக்வசிட் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்ல நாங்கள் காட்டிட்டு இருக்கிறது. ஸோ முன்மலலை குழந்தைங்க 4 முதல் 5 வயசுல இருக்க குழந்தைங்க வந்து முன்மலலையில சேரலாம். அதே மாதிரி மழலை 5 முதல் 6 வயது வரை இருக்க குழந்தைங்க தாராளமா சேரலாம். நிலை 1ல இருக்க குழந்தைங்க
ஆல்ரெடி மழலை முடிச்சிருக்கணும். அவங்க அத முடிச்சிருக்கிறது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு அடிப்படையா உயிர் எழுத்துக்கள் எழுத தெரியுதா? ஒரு சின்ன பாடல் சொல்லத் தெரியுதா? இந்த மாதிரியான திறன்கள் இருக்கான்னு நாங்க ஒரு வாட்டி மதிப்பீடு பண்ணுவோம். அதே மாரி ஒவ்வொரு நிலைக்கும், நிலை 2, நிலை 3, 4, 5 இந்த விவரங்கள் எல்லாமே எங்களோட வெப்சைட்லயும் நாங்க குடுத்திருக்கோம். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது, ஒரு முறை உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா, நீங்க வெப்சைட்லயும் போய் ஒரு வாட்டி நீங்க கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். எதற்காக இந்த மதிப்பீடு பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா, 3 முக்கியமான காரணம். முதல்ல மாணவர்களுக்கு முந்தைய நிலையின் மூலம் கற்றுக்கொண்ட திறன்கள் இன்னுமே சரியா இருக்கா? இல்ல இன்னும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா உதவி தேவைப்படுதான்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. அதே மாதிரி அடுத்த வருஷம் போற கிளாஸுக்கு இருக்க சிலபஸ அவங்கனால படிக்க முடியுமா? அந்த திறன் ஏன்னா நெறைய வகுப்பு நான் 5ஆம் வகுப்புல இருந்தே இலக்கணம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சுரும். அதெல்லாம் அந்த குழந்தைங்கனால சமாளிக்க முடியுமா? அப்படின்ற ஒரு விஷயம். இதற்கு எல்லாத்துக்கும் மேல இந்த மதிப்பீடுகள் மூலமா நம்ம குரூப் பண்ற குழந்தைகள் ஒரே லெவல்லயே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக அடிப்படையில இருந்து நம்ம சொல்லிக் குடுக்குற விதம் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரியான திறன்களோட அந்த குழந்தைகள் அ ஃபர்தரா மூவ் ஆக முடியும். ஸோ உங்களோட ஆதரவுக்கும், ஆர்வத்திற்கும் ரொம்ப நன்றிங்க. சரவணன். வணக்கங்க. என் பேர் சரவணன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்ப ஒரு ஸ்கூல் ரன் பண்றோம் அப்படின்னா, ஃபண்ட்ஸ் அஸ் அ பேசிக் வந்து நம்ம என்னதான் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா இருந்தாலும், ஸ்கூல் வந்து நம்ம ஆம், ஒரு ப்ராப்பர் லொகேஷன்ல நடத்துறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல நடத்தும்போது நம்ம வந்து ப்ராப்பர் ஃபண்ட்ஸ் எல்லாமே தேவைப்படுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஃபெசிலிட்டிக்காக தான் போகுது. ஸோ தட் நம்ம வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் லொகேஷனுக்கு போய் நம்ம வந்து இது பண்ணலாம். எங்கேயாவது நம்ம இது பண்றது அதாவது பேசிக்கா கராஜ் இந்த மாதிரிலாம் இது பண்றத விட, ஒரு ப்ராப்பர் ஸ்கூல்ல இருந்தா அப்படின்னா, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே நம்ம ஸ்கூலுக்கு தான் போகிறோம் அப்படிங்கும்போது அது வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அந்த காரணத்துக்காக ஒரு ப்ராப்பர் ஃபெசிலிட்டியை நம்ம செலக்ட் பண்றது பெட்டர் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூலை வந்து ஒரு வருஷத்துக்கு ஆப்ரேட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு $25,000 வரைக்கும் வந்து ஆகுது. ஸோ இது வந்து நாங்க அப்ராக்சிமேட்டா அந்த கணக்கு பண்றது வந்து ஒரு 50 to 75 அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரேஞ்சில் இது பண்ணது. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்து என்ரோல்மெண்ட் ஃபீஸா வைக்க முடியாது. ஸோ தட் அவங்களுக்கு வந்து ஒரு இனிஷியல் காஸ்ட் வந்து என்ரோல்மெண்ட் வந்து பயங்கரமா இருக்கும். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ரோல்மெண்டோட ஃபீஸை வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியா வச்சுக்கிட்டு, நாங்க வந்து உங்கள மாதிரி ஸ்பான்சர்ஸ், இந்த இண்டிவிஜுவல்ஸ் டொனேஷன் இந்த மாதிரி தான் வந்து டார்கெட் பண்றோம். ஸோ தட் நம்ம என்ரோல்மெண்ட் ஃபீஸ் வந்து ஒரு இனிஷியல் இது வந்து எகைன் இனிஷியல் இயர்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரபிள் இருக்கும். ஏன்னா புதுசா எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுனால. ஸோ இந்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். மோஸ்ட்லி இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ரோல்மெண்ட் ஃபீஸ் வந்து நாங்கள் வந்து 50% முடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் எல்லாருக்குமே அஃபோர்டபுளா இருக்கும் படிக்கும் போது அப்படின்னு. பட் எகைன் நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது இதை வளர்க்கறதுக்கு உரிய இதுல இருக்கும்போது நீங்க வந்து தாராளமா வந்து எங்களுக்கு டொனேஷன் மாதிரி இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் அஸ் எங்களுக்கு வந்து இந்த ஆர்கனைசேஷனை ஸ்மூத்தா ரன் பண்றதுக்கு வந்து ரொம்பவே உதவியா இருக்கும். பேக் டு நரேஷ். ஓகே, தேங்க்யூ சரவணன். ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து ப்ராப்ளி லைக் ஓகே எப்போ என்ரோல் பண்ண போகிறோம், இந்த வருஷம் என்ரோல் பண்ண போகிறோமா, அந்த மாதிரி கேள்விகள் நிறைய பேர்கிட்ட இருந்து வந்தது. ஸோ இந்த ஆகஸ்ட்லேருந்து ஸ்கூல் தொடங்கலாம் அப்படிங்கிறத முடிவில் கடந்த 3 வாரமாக வந்து 20-25 பேர் வந்து பயங்கர எஃபர்ட் போட்டு வி ஹவ் டன் லாட் ஆஃப் ஒர்க். ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் என்ரோல்மெண்ட் இன்னையிலேருந்து. ஸோ எங்களோட வெப்சைட் அப் ஆயிடுச்சு. இப்போ 5 மணிக்கு வந்து வி மேட் த வெப்சைட் அப். என்ரோல்மெண்ட் ஃபார்ம் ரெடியாக இருக்குது. ஸோ வெப்சைட் டீட்டெயிலில் நான் அடுத்த ஸ்லைடில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்களோட என்ரோல்மெண்ட் ஸ்டார்ட் டேட் இஸ் டுடே. ஸோ இன்னையிலேருந்து 1 மாதத்துக்கு என்ரோல் பண்ணலாம். என்ரோல்மெண்ட் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 5:12 6:13 வரைக்கும் என்ரோல்மெண்ட் விண்டோ. ஸோ ஸ்கூலுக்கு ஃபீஸ் இதுதான் எங்களோட இந்த வருஷத்துக்கான ஃபீஸ் செட்டப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு புது ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. திஸ் இஸ் கோயிங் டு பி a ஒன் டைம். ஸோ இந்த முதல் ஆண்டுக்கு மட்டும்தான் இது வரும். அடுத்த ஆண்டுகளுக்கு புது ஸ்டூடெண்ட்டுகளுக்கு மட்டும்தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வரும். ஸோ அது வந்து $25. ஸ்கூலோட அட்மிஷன் ஃபீ வந்து $250 முதல் 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஓகே ஏன்னா மினிமம் ஒரு 50 ஸ்டூடெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த லொக்கேஷன் சரவணன் சொன்ன மாதிரி அந்த ஸ்கூலோட ரெண்டல் ஃபெசிலிட்டியே கிட்டத்தட்ட ஒரு 60-70% ஆஃப் த ஃபீஸ் வந்து ரெண்டலுக்கே போயிடும். ஸோ அப்போ என்ரோல்மெண்ட் ஃபீ வந்து 250 ஒரு ஃபர்ஸ்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம
இந்த சப்போர்ட்டுக்கு முன் வர்றவங்களுக்கு 250 கொஞ்சம் கம்மியாக பண்ணிச்சுட்டு அடுத்து வரவங்களுக்கு ரெகுலரான என்ரோல்மெண்ட் ஃபீ வந்து $275 இந்த ஆண்டுக்கு. ஸோ இந்த ஃபீஸ் வந்து அடுத்த வருஷங்கள்ல இருந்து குறைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பார்த்தீங்கன்னா லைக் புது ஸ்கூல் முதல் வருடங்கும் போது ஒரு ஸ்கூலுக்கு ரிசர்வோ ஃபண்டோ எதுவுமே பெருசாக இருக்காது. ஸோ எங்களுக்கு வந்து அந்த ரிசர்வ் கிரியேட் பண்ணணுங்கும் போது வி வாண்டட் டு ஹேவ் அ லிட்டில் ஃபீஸ். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் செட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இத்தனை ஸ்டூடெண்ட் ரெக்கரிங் வருவாங்க, அடுத்து நம்மளுக்கு இவ்வளவு புது ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கன்னு கிடைக்கும் போது நம்மளால வந்து அடுத்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது வந்து கரண்டாக இல்லை மிச்ச ஸ்கூலுகளோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மேபி ஒரு $20-25 கூட இருக்கு அப்படிங்கிறது தோணலாம் உங்களுக்கு. பட் ஆனால் இது வந்து ஒரு புது ஸ்கூல், நான் சொன்ன மாதிரி இது ஒரு புது ஸ்கூல், லாட் ஆஃப் புது எஃபர்ட். அவங்கெல்லாம் வந்து நிறைய ஸ்கூல் வந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷங்களா லொக்கேஷன்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்குற வாடகையே நம்மளுக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ புது வாடகை வரும், அதோட வேல்யூ இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால அதே வேல்யூவை இங்கே வச்சனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறதுனால இது வந்து நாங்கள் ஒரு $25 கூட தான் இருக்கும். பட் ஆரம்பிப்போம். அடுத்தடுத்த வருடங்கள் வரும்போது நம்மளால இதை வந்து மாணவர்கள் எண்ணிக்கை கூட கூட நம்மளால கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ என்ரோல்மெண்ட் ஸ்டார்ட் டேட் இன்னைக்கு, என்ரோல்மெண்ட் முடிகிறது வந்து ஜூன் 13. ஸோ ஒரு முறை ஃபீஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ $25, ஏர்லி பேர்ட் என்ரோல்மெண்ட் ஃபீஸ் $250, டோட்டலாக $275 ஒவ்வொரு புது கிட்டுக்கு. அந்த என்ரோல்மெண்ட் அந்த 50 ஸ்டூடெண்ட் தாண்டினதுக்கு அப்புறம் வர ஃபீஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து $300 ஃபார் த இயர். ஓகே. ஸோ இது வந்து இது வரைக்கும் இந்த டீம் வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத ஒரு குயிக் ரீகேப் மாதிரி உங்களுக்கும் சொன்னாதான் ஓகே. இந்த ஸ்கூலுக்கு நடத்துறதுக்கான பின்னாடி நடக்கிற பேக்ரவுண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியவே செய்யாது. காலையில் போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், பசங்களை விடுறோம், ஷாப்பிங் போகிறோம், திரும்பி வரோம், பிக் பண்ணுறோம், வந்துடுறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட நிறைய பேர் அப்படி தான் செய்வோம். பட் ஆனால் ஒரு ஸ்கூலை ரன் பண்ணணுங்கிறது வந்து ஒரு லாட் ஆஃப் சேலஞ்சிங் டாஸ்க். ஸோ கிட்டத்தட்ட வந்து நாங்கள் இந்த டெசிஷன் இந்த ஸ்கூலை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற டெசிஷன் எடுத்தது வந்து ஏப்ரல் 23. ஸோ கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 17-18 நாளில் தான் ஆயிருக்கு. ஸோ 20 நாள் கிட்ட தான் ஆயிருக்கு. ஸோ 20 நாளுக்குள்ள ஸ்கூலை செட் பண்ணி ஒரு நியூ நான் ப்ராஃபிட் என்டிட்டி டெக்சாஸ் ஸ்டேட் இதில் அப்ளை பண்ணி அதை வாங்கி IRS கிட்ட எம்ப்ளாயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்ளை பண்ணி அதை வாங்கியிருக்கோம். ஸ்கூலுக்கு பேர், லோகோ, மோட்டோ, லாஸ், ஹேண்ட் புக்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்கூலோட வெப்சைட் அப் அண்ட் ரன்னிங் ஆயிருக்கு. ஸோ ஸ்கூலோட வெப்சைட் லிங்க் இதுதான், austinsentamil.academy.org. ஸோ வெப்சைட்டில் கிட்டத்தட்ட நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது நீங்கள் போய் பார்க்குறதுக்கு. ஸோ ஸ்கூலுக்கு தேவையான ஃபண்ட்ஸுக்கு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். வாலண்டியர் மீட்டிங் நேற்று நடத்தியிருக்கோம். யாரெல்லாம் வாலண்டியராக இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்க டேட்டா கொஞ்சம் கேதர் பண்ணி டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுத்து அஃபிலியேஷன் ஷாலினி சொன்ன மாதிரி அமெரிக்கன் தமிழ் அகாடமி கூட பேசி 3 அகாடமி கூட பேசிட்டு இப்போ அமெரிக்கன் தமிழ் அகாடமி கூட கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்து அவங்க கூட அஃபிலியேஷனுக்கான டாக்குமெண்ட் ஒர்க், பேப்பர் ஒர்க் எல்லாம் சப்மிட் பண்ணி அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி 20-25 லொக்கேஷன் போய் அலைஞ்சு அவங்க கிட்ட பேசி அந்தந்த ஸ்கூலோட டைரக்டர்ஸ் கிட்ட லொக்கேஷன் நாங்கள் யாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி 4 லொக்கேஷன் நேரோ டவுன் பண்ணி வச்சுருக்கோம். என்ரோல்மெண்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுவுமே இப்போ ரெடியாக இருக்குது என்ரோல்மெண்ட் ஃபார்ம். ஸோ வெப்சைட் போனீங்கன்னா அவங்களால என்ரோல்மெண்ட் ஃபார்ம் பார்க்க முடியும். வெப்சைட்டோட மேல் பக்கத்தில் பேனர்லேயே என்ரோல் நோ பட்டன் இருக்கும். ஸோ இப்போ we are at the open house meeting today and we are starting enrollment from right the moment we are ready to enroll. Tax exemption and accreditation status வந்து நாங்கள் ஒன் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆன உடனே நான் ப்ராஃபிட்டுக்கான டேக்ஸ் எக்ஸம்ஷன் பேப்பர் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ண உடனே தான் ஆரம்பிக்க முடியும். ஸோ இதெல்லாம் எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக ஒன்ஸ் என்ரோல்மெண்ட் இந்த சைடில் ஆரம்பித்தோடனே வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் த டேக்ஸ் எக்ஸம்ஷன் அண்ட் அக்ரிடேஷன் ரிலேட்டட் ஒர்க். ஸோ இதான் கிட்டத்தட்ட நாங்கள் இது வரைக்கும் செஞ்சுட்டு வந்த வேலை இந்த லாஸ்ட் 20 நாளில். ஸோ சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நார்மலான பப்ளிக் ஸ்கூலோ ப்ரைவேட் ஸ்கூலோ கிடையாது. இது வந்து இட்ஸ் லைக் ஃபுல்லி வாலண்டியர்டு பீப்புள். அந்த கம்யூனிட்டியில் இருந்து நம்மள குழந்தைகளுக்காக தமிழை கடத்தணும், அடுத்த தலைமுறைகளுக்கு தமிழை சொல்லிக் கொடுக்கணும், அவங்களையும் தமிழ் பேச வைக்கணும், தமிழோட அருமை பெருமைகள் அவங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுனால அதை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்கூலுக்கு 4 செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் வி ஆர் ஆல் சப்போர்ட்டிங். ஒன்று வந்து ஃப்ரம் த ஸ்கூல் சைடு ஸ்கூல் கிரியேட் பண்ணது, ஸ்கூல் அகாடமிஸ் ஃபார்ம் பண்ணுறது, ஸ்கூலோட ஆப்ரேஷன்ஸுக்கு ஒரு டீம் இருக்குது, விச் நாங்கள் சொன்ன மாதிரி வி ஹேவ் அ டீம். And we have already talked to community and the teaching தேவையான community and volunteer. We need support in that area. அதுக்கப்புறம் 3வது ஸ்டேஜில் வர்றது வந்து ஃபேமிலிஸ். ஸோ அதுதான் இன்னைக்கு we are trying to meet the families.
ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் தான் கிட்ஸ் ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு வர முடியும். கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்தால் தான் we will also be able to teach them. So we need a support from all the families to send their kids to learn Tamil. ஸோ பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பள்ளிக்குள்ள வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் படித்து நல்ல கிரேடு வாங்கி மார்க் வாங்கி அந்த தமிழோட பழக்க வழக்கங்களையும் தமிழோட அருமை புரிவுகளையும் தெரிஞ்சு அவங்க நாளைக்கு வளரும்போது அடுத்து இந்த தமிழ் வந்து காலங்காலமாக வில் பி ஏபிள் டு கேட்டுட்டு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த பசங்களுமே வந்து இன்னைக்கு ஸ்டூடெண்ட் வந்து நாளைக்கு ஒரு நாள் வந்து அவன் வாலண்டியரிங்காக பசங்களாக வருவான். தென் ஹீ வில் ஆல்சோ டேக் இட் ஃபார்வர்டு. ஸோ வி நீட் சப்போர்ட் ஃப்ரம் பேரண்ட்ஸ். எப்படியெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து இந்த இனிஷியேட்டிவ்ல சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி என்ரோல்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புங்க, தமிழ் படிக்க வைங்க, வீட்லேயும் தமிழில் பேசுங்க. ஸோ தமிழில் வந்து உங்களுக்கு இங்கேயே பிறந்து வளர்ந்தாலும் தமிழும் அவங்களுக்கு முக்கியங்கிறத வீட்டில் நீங்கள் சொல்லி கொடுத்து பழக்குங்க. ஸோ என்ரோல் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான லிங்க்குமே வெப்சைட்டில் இருக்குது, சைன் அப் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு வாலண்டியர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, டீச்சராகவோ இல்லை ஸ்கூலோட ஆப்ரேஷன்ஸ்லையோ அட்மின் ஃபங்க்ஷன்ஸ்லையோ ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த வாலண்டியர் ஷீட்டில் சைன் அப் பண்ணுங்க. நம்ம வந்து வாலண்டியர் மீட்டிங் நடத்துவோம். ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாலண்டியரிங் மீட்டிங் நடத்துவோம். அவங்களுக்கு எந்த வாலண்டியரிங் எக்ஸ்பர்டிஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வந்து நம்ம டீச்சராகவோ அசிஸ்டன்ட் டீச்சராகவோ ஸ்கூல் ஆப்ரேஷன்ஸ்ல வில் டேக் தம். ஸோ சரவணன் சொன்ன மாதிரி இந்த ஸ்கூல் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் தேவை, ஃபண்டு தேவை. டே ஒன்னே நம்மளால ஸ்பான்சர்ஷிப்லாம் பிடிக்கிறதுங்கிறது கஷ்டம். ஏன்னா நம்ம புது ஸ்கூல், இன்னும் எத்தனை எண்ணிக்கை பசங்கன்னு தெரியாது. ஸோ எடுத்த உடனே போய் ரெஸ்டாரண்ட்டில் கேளு ஸ்பான்சர் வாங்குங்கிறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஸோ வி ஆர் லுக்கிங் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து சின்ன சின்ன டொனேஷன்ஸ், உங்களால் எவ்வளோ சின்ன டொனேஷன் கொடுக்க முடிஞ்சாலும் டொனேட் பண்ணுங்க. ஸோ தட் அந்த ஃபண்டு வந்து ஸ்கூலுக்கு மிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்கூல் நான் சொன்ன மாதிரி ஸ்கூலோட லொக்கேஷனுக்கே நிறையா செலவு இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆண்டு விழா, பசங்களுக்கு போட்டி நடத்தலாம், இந்த மாதிரி நிறையா இது நடத்தலாம், ஈவெண்ட்ஸ் நடத்தலாம், பரிசு கொடுக்கலாம் அப்படின்லாம் நினச்சிருக்கோம். ஸோ அதுக்கெல்லாமே எங்களுக்கு ஃபண்டு தேவைப்படும். ஸோ எல்லா பேரண்ட்டும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சதை டொனேட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் நடத்துகிறோம், எடுத்து செய்கிறோம் இந்த ஏரியாலங்கிறத உங்களோட மிச்ச நண்பர்களுக்கோ மிச்ச குரூப்லேயோ தயவு செய்து பகிருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு 20-25 நாளில் ஆரம்பித்த இனிஷியேட்டிவ். எல்லா மக்களையும் போய் எங்களால் இந்த 20 நாளில் போய் இந்த நியூஸ் போய் சேர்ந்திருக்கவே செஞ்சுருக்காது. ஸோ இன்னைக்கு அட்டன் பண்ணுறவங்க தயவுசெய்து இதை வந்து உங்களோட அடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்கோ நெட்வொர்க்குக்கோ அந்த மெயின் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, அவங்களையும் சேர்க்க சொல்லுங்கள், அவங்களையும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். So I think probably like with that we'll conclude. We'll go to questions. So we can open for questions. Any parents, anybody, என்ன விதமான கேள்விகள் இருந்தாலும் we'll discuss. Naresh, before questions, do we video ஒரு தடவை ஷேர் பண்ணணுமா நம்ம? Okay. ஷேர் பண்ணுறீங்களா விவேக்? ஓகே, லெட் மீ டேக். ஒரே நிமிஷம் நான் எடுக்கிறேன். ஸோ நான் வெப்சைட்டையுமே வேணால் குயிக்காக ஷேர் பண்ணிடுறேன், அதையுமே ஒரு குயிக் கோ த்ரூ பண்ணிடலாம். ஆடியோ வரலைங்க நரேஷ். ஆடியோ ஒரு வீடியோ வரலையா? ஒரே ஒரு நிமிஷம். வீடியோ இருக்கு, ஆடியோ வரல. வீடியோ இல்ல, ஆடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்க இருக்க எல்லாரோட குழந்தைகளும் வந்து அவங்களுக்குரிய ஆர்வங்கள்ல வந்து காமிச்சிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ, ஜஸ்ட் குரூப் வீடியோ மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதே வீடியோ வந்து ஈவெண்ட்ஸ் வெப்சைட்ல ஈவெண்ட்ஸ்ன்ற செக்ஷன்லயும் இருக்கு. ஒருவேளை நீங்க செப்பரேட்டா பார்க்கணும்னு நினைச்சீங்கனாலும். தெரியுதா வீடியோ? இப்போ வீடியோ தெரியுது நரேஷ். எல்லா குட்டீஸ் இங்க வாங்க. நான் இப்போ உங்களுக்கு தமிழ் கத்து கொடுக்க போறேன். உங்களுக்கு
உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, எளிய சோறு போட்டு நீர் தூள் ஊத்து, உன்னை போன்று நல்லா ஊரில் யாவது உண்டா என்றால் உனக்கு தொல்லை ஐயம் என்று சொல்வேன், ஒத்து என்றும் பல்லமாம், போதும் சேலை நல்லமாம், அவ்வே சொன்ன மொழியாம், அத்தை எனக்கு வழியாம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாதே, தமிழ் ஸ்கூல் தூரமா இருக்குன்னு எங்க அம்மா இன்னும் சேர்க்கல. ஓ, நீயும் போகலாம் இனிமே. இங்க ஃப்ளுகர்வில் பக்கத்திலேயே ஆஸ்டின் செந்தமிழ் கல்வி கூடம்னு ஒரு தமிழ் பள்ளி ஆரம்பிக்க போறாங்க. ஓ அருமை. நம்ம இப்போ எல்லாரும் சேர்ந்து தாய்மொழி கற்போம், தமிழை வளர்ப்போம். அதெல்லாம் சரி, ஆனா எப்போ எங்கே ஆரம்பிக்க போறாங்க? உங்களுக்கு நம்ம தமிழ் ஸ்கூல் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணுமா? ஞாயிறு மாலை ஆன்லைன் கலந்துரையாடல்ல நீங்களும் கலந்து விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். நற்றமிழ் கற்றுணர். Thanks, Naresh. Thank you. Okay. Yes, அடுத்து probably we'll get into questions, Vivek. Yeah, so நம்ம questions-க்கு open one by one. ஒன்னு hand raise பண்ணி போலாம். ஒரு வாட்டி என்ன go through பண்றீங்களா? வெப்சைட்டையும் ஷேர் பண்ணிடலாமா? ஒரு வாட்டி. ஓகே. Okay, let me open one. Meanwhile, ஏதாவது questions இருந்தா feel free to chatல போடலாம், so that நம்ம probably சில பேருக்கு questions same questions இருக்கும் மைண்ட்ல, so we can get them all together. ஹலோ, ஸ்க்ரீன் தெரியுதுங்களா எல்லாருக்கும்? ஸோ இதுதான் ஸ்கூலோட வெப்சைட். ஸோ என்ரோல் பட்டன் நீங்கள் இருக்குது. வாலண்டியரிங் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் வாலண்டியரிங் சைன் அப் பண்ணலாம். ஸோ ஸ்கூலோட மெனு பார்லாம் இருக்குது, வி கேன் நேவிகேட் அண்ட் டெஸ்ட் இட். ஸோ என்ரோல்மெண்ட் வந்து செக்ஷன் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஏஜ் க்ரைட்டீரியா பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கரிக்குலம் செக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏஜ்க்கான க்ரைட்டீரியா டேட்டா இருக்குது. எந்த கிரேடில் என்ன க்ரைட்டீரியாங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கரிக்குலம் பக்கத்தில் இருக்குது. ஸோ என்ரோல்மெண்ட் பக்கத்தில் ஃபீஸ் டீட்டெயில், டேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கேயும் இருக்குது. ஒவ்வொரு கிட்டுக்கும் தனித்தனியாக ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் 2 பசங்க இருக்காங்க வீட்டிலன்னு சொன்னால் 2 பேருக்கும் வந்து தனித்தனியாக ரெஜிஸ்டர் செய்யணும். ஓகே ஓகே, வில் கோ டு क्वेश्चंस, Vivek. Yeah, I think Karthik our question இருந்துச்சு நினைக்கிறேன். Karthik, go ahead. நான் தாங்க கார்த்திக் பேசுறேன். கேக்குதுங்களா? கேக்குது கார்த்திக். வணக்கங்க. இது இப்போ அதாவது ஸ்கூலோட மிட் இயர்ல வந்து என்ரோல் பண்றதுன்னா என்ன ப்ராசஸ்ங்க? Shalini, can you take this?
நீங்க நீங்க மியூட்ல இருக்கீங்க ஷாலினி. தேங்க்ஸ் விவேக், தேங்க்ஸ் ஃபார் சேயிங். கார்த்திக், இப்போ மிடில் ஆஃப் த இயர்ங்கிறது வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ்ங்க. எந்த கிரைட்டீரியால வேற ஊர்ல இருந்து வந்து நடுவுல மாற்றம் ஏற்படுறதா, இல்லாட்டி குழந்தை இதுதான் முதல் முறையா நீங்க ஸ்கூல்ல சேர்க்கிறீங்கன்னா அது நாங்க டெஃபினட்டா இயர் ஸ்டார்டிங்ல இருந்து தான் அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லி அடுத்த வருஷம் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம். மற்றபடி வேற ஊர்ல இருந்து மாற்றம் செய்து வரப்போ அகைன் பாசிபிலிட்டிஸ்ன்னு எங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா அக்ரிடியேஷன் வாங்கும்போது நாங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளவு மணி நேரம் அது படிச்சிருக்காங்க, அவங்களோட அட்டெண்டன்ஸ் என்ன, அவங்களுடைய மார்க் சதவீதம், இதை எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி தான் அவங்களுடைய ஃபைனல் ஸ்கூல் இயருடைய கிரேடு வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. ஸோ அதனால நடு மிடில் ஆஃப் த இயருங்கிறது என்கரேஜ் பண்ண முடியுங்களான்னு எங்களுக்கு இன்னும் சரியா தெரியலைங்க. நாங்க ஒரு வாட்டி ஆலோசிச்சுட்டு மறுபடியும் உங்களுக்கு இதுக்கு பதில் சொல்றோம். ஓகே, நன்றி, தேங்க்ஸ். Sure. ஓகே, வேற எதுவும் கொஸ்டின் இருக்கா? கேளுங்க, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. ஸோ நீங்க பேசினாதான், ஸோ நீங்க இவ்வளவு பேர் ஆர்வமா இருக்கீங்க, ஸோ எந்த லெவலுக்கு நீங்க என்னென்ன மாதிரி நீங்க எதிர்பார்க்குறீங்க, ஸோ நம்ம இதெல்லாம் சேர்ந்து எடுத்துட்டு போகணும்னு நம்ம முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா தேவை இல்லையா? ஸோ நீங்க பேசினாதான் எங்களுக்கும் அந்த ஒரு கண்டிப்பா அது ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி எங்களுக்கு இல்லையா? இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ யூ கேன் ஆஸ்க் வாட் எவர் கொஸ்டின்ஸ் யூ வாண்ட் டு. ஸோ நரேஷ், என் பேர் ஜெயப்ரியா. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. நீங்க வந்து என்ரோல்மெண்ட் எண்ட் டேட் வந்து ஜூன் 13 வரைக்கும் கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கப்புறம் வரவங்களோட என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு எதனால வந்து 13 வரைக்கும் வச்சிருக்கீங்க நீங்க? ஏன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுறது வந்து ஆகஸ்ட் தானே, அது வரைக்கும் ஓப்பனா வச்சிருக்க கூடாதா? கரெக்ட் பிரியா. இது ஆக்சுவலாக இப்போ என்னன்னா, எங்களுக்கு லொக்கேஷன் ஏன் இந்த ஜூன் 13ங்கிற டேட்டை கொண்டு வந்தோம்னு சொன்னால், லொக்கேஷன் வந்து முடிவு பண்ணணும் கரெக்டாக. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து மினிமம் இத்தனை பேராவது என்ரோல்மெண்ட் கமிட்மெண்ட் பண்ணி ஃபீஸ் பண்ணால் மட்டும்தான் எங்களால் ஸ்கூல்கிட்ட போய் அந்த டெபாசிட் பண்ணி லொக்கேஷனை ஃபைனலைஸ் பண்ண முடியும். நம்ம ஆகஸ்ட் வரைக்கும் விண்டோ கொடுத்துட்டு என்ரோல்மெண்ட் வருவாங்க மாட்டாங்கங்கிற ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் வந்து ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ ஏற்கனவே இருக்கிற ஸ்கூலுகளுக்கு தெரியும், ஏற்கனவே இன்னும் படிக்கிற பசங்க அப்படியே வருவாங்கங்கிற அந்த மினிமம் கவுண்டாக தான் அவங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு இது முதல் முறைங்கிறதுனால நம்மளுக்கு அது தெரியாது. ஸோ அதனால ஒரு சின்ன விண்டோ வச்சாதான் நம்மளுக்கு ஒரு கமிட்மெண்ட்டான ஓகே 50 பேராவது வந்தாங்கன்னா தான் ஒரு ஸ்கூல் கிட்ட போய் நம்மளால பேசி டெபாசிட் கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் 30ன்னு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வந்தாங்கன்னா அந்த கேஸ் பை கேஸ் பேசிஸ் நம்ம அந்த ஸ்கூலோட சைஸ் ஒருவேளை இப்போ ஒரு 80 பேர் அகாமடேட் பண்ற மாதிரி ஒரு கிளாஸ் புக் பண்ணியிருக்கோம்னு சொன்னா எஸ் நம்மளால அவங்களையும் சேர்த்துக்க முடியும். இல்லை நம்ம ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அகாமடேட் பண்ண முடியாதுன்னா தென் அந்த கேஸ் பை கேஸ் அந்த பேரண்ட் கிட்ட நம்ம பேசி தான் முடிவு பண்ண முடியும் பிரியா. ஸோ அதனால தான் ஒரு ஷார்ட் விண்டோ வச்சிருக்கோம். ஏன்னா எல்லா ஸ்கூலுக்குமே ஒரு எண்ட் டேட் இல்லாமல் முடிக்கவே முடியாது. எவ்ரிதிங் நீட்ஸ் அ டைம் லைன், ரைட்? ஸோ பேரண்ட் உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா ஒரு டைம் லைன் யூ டோன்ட் ஹேவ் டு வெயிட். அந்த லாஸ்ட் நாள் வரைக்கும் என்ரோல்மெண்ட் படிக்கணும்னு நினைச்சிட்டு முடிவு பண்ணா யூ டோன்ட் ஹேவ் டு வெயிட். ஸோ என்ரோல் சீக்கிரம் பண்ணால் நம்மளுக்கும் நல்லது, நம்மளால பெரிய ஸ்கூலையோ எது வேணுமோ நம்மளால பிடிக்க முடியும். அதுக்காக தான் அந்த ஒரு டைம் லைன் கமிட்மெண்ட்டுக்காக டேட் வச்சிருக்கோம். ஓகே, தேங்க்ஸ். எதுக்காக கேட்டேன்னா, இப்போ நிறைய பேர் வந்து இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, இது புது ஸ்கூலுங்கிறதுனால ஸ்ப்ரெட் அவுட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம். இல்ல சில டைம்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த டேல வந்து ஒரு பேரண்ட்டுக்கு தெரிய வருது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் முடிஞ்சிருச்சு, ஐயோ எனக்கு முடிஞ்சிருச்சு, குழந்தைய என்ரோல் பண்ண முடியலங்கிற சுச்சுவேஷன் வரக்கூடாதுங்கிறதுனால இந்த கொஸ்டின் கேட்டேன். எனக்கு புரியுது நீங்க சொன்ன மாதிரி லொகேஷன் நாங்க எப்பயுமே இப்ப கரெக்ட் ஒருவேளை இப்ப 13ஆம் தேதி வரைக்கும் இப்ப 50 தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா 50 பேர் ஸ்கூல்ல போய் பிடிக்க போறது கிடையாது. we are going to keep something like okay ஒரு 75-80 அகாமடேட் பண்ற மாதிரி அதுக்கேற்ற ஃபெசிலிட்டி தான் புக் பண்ண போறோம். ஸோ அதுக்கு மீறி அவங்க வந்தாங்கன்னா we will revise the dates. ஓகே நரேஷ், தேங்க் யூ. அதுவும் இல்லாம இன்னொன்னுமே நம்ம வந்து இந்த புக் சிலபஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ATL இருந்து வந்ததுனால அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து ப்ராசஸிங் டைம் இருக்கும். அந்த இது வந்து நம்ம புக் கேட்கும் போது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது
தே நீட் டு சென்ட் த புக்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுவுமே ஒரு காரணங்கள் இருக்கு. கரெக்ட். ஓகே ஷரவ், புரியுது. தேங்க்யூ. ஹலோ, சதீஷ் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் இந்த இனிஷியேட்டிவ்காண்டி. என்னோட கொஸ்டின் என்னன்னா, லைக் வீக்லி ஒன்ஸ்ன்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. பட் என்ன டேட் அண்ட் ஹவர்ஸ் வந்து அது டிசைட் ஆயிடுச்சா? அதான் நான் சொன்ன மாதிரி ஸ்லைடில் வந்து பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ சண்டே, ஸோ டே இஸ் கோயிங் டு பி சண்டே. ஸோ ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் ஆப்ஷன் வச்சுருக்கோம், மதியமும் வச்சுருக்கோம். நான் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் எங்களோட ப்ரிஃபர்டு ஆப்ஷன் 10:30 to 12. இதில் என்னென்னா சில ஸ்கூல் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவைலபிள் இல்லைங்கிற சினாரியோவும் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பேக்கப் ஆப்ஷனாக மதியத்தையும் சாய்ஸில் வச்சுருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி பசங்க எந்த ஸ்கூல் லொக்கேஷன் நம்ம ஃபைனல் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது காலையிலையா மதியமாங்கிறத டிசைட் பண்ண போகிறோம். பட் எங்களோட ப்ரிஃபரன்ஸ் அண்ட் எல்லாமே இப்போ கரண்ட் ஸ்கூல் டைமிங் சண்டே காலையில் தான் ப்ரிஃபர்டு. தேங்க்யூ நரேஷ், தேங்க்யூ. Also, Naresh, for the students who already continued that Austin Tamil School grade, and it's going to be the next grade, எஸ் it's going to be the same, right? Like the கரெக்ட். continuation grade. ஆமாம். There won't ஸோ be any இந்த இதில் பார்த்தீங்கன்னா எஸ் கரெக்ட். அவங்க ஒரு வேளை இப்போ அங்கே வந்து 4வது நிலை முடிச்சுட்டு வராங்கன்னா இங்கே வந்து 5வது நிலையில் கண்டினியூ பண்ணுவாங்க. Okay, yeah. Thank you. ஆல்சோ லதா, ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க ஏடிஏ மற்றும் சிடிஏல இருந்து வர பட்சத்துல அவங்க டெஃபினட்டா கன்சிக்யூட்டிவ் ஸ்கூல் இயருக்கு மூவ் ஆன் ஆவாங்க. Mhm. மற்றபடி நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் ஹோம் ஸ்கூலிங் பண்றவங்க இருக்காங்க, மற்ற சின்ன சின்ன ஸ்கூல்ஸ்கெல்லாம் கூட இருக்காங்க. அந்த மாதிரி ஐடிஏ மற்றும் சிடிஏ அல்லாத வர குழந்தைங்களுக்கு கண்டிப்பா அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அசஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய அசஸ்மெண்ட் ரிசல்ட் வச்சுட்டு தான் நாங்க கிரேடை வந்து அலோகேட் பண்ணுவோம். Okay. ஆமாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அகாடமிஸில் வந்து they will give a transcript. ஸோ 4வது நிலையை தாண்டி வர்றாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு கொண்டு வந்தீங்கன்னா அதை ஒருவேளை இந்த ஏடிஏ சிடிஏ இஃபைல் அஃபிலியேஷனில் இல்லாத ஒரு ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அதை பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும். ஷாலினி சொன்ன மாதிரி அவங்களோட டிரான்ஸ்கிரிப்ட் ப்ளஸ் அவங்களோட தெரிஞ்ச விஷயங்களை வச்சு அந்த கிரேடுக்கு போட முடியும். So who currently in the ATS students, they don't need a transcript then. அந்த ஸ்கூல் ஏடிஏ குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ட் வேண்டாங்க. Okay. ஓகே, Thank you. ஹரி சொல்லுங்க. நரேஷ், ஹலோ சொல்லுங்க ஹரி. கார்த்திக்ங்க. நானு கார்த்திக் சொல்லுங்க கார்த்திக். ஒன் மோர் கொஸ்டின். இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து எவ்வளவு குழந்தைங்களை வந்து அகாமடேட் பண்ற மாதிரி இருக்காங்க? லைக் சே இன் கேஸ் வந்து 4th கிரேட்ல ஒரே ஒரு குழந்தை தான் இருக்காங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோமா இல்ல அந்த கிரேட? ஸோ ஆமாம், இந்த கேள்விக்கு வந்து அதான் முதல் ஆண்டு நம்ம எண்ணிக்கை தெரியாதனால ஒரு குழந்தை வந்தாலும் அந்த கிரேடை ஆரம்பிக்க தான் போகிறோம். ஓகே, சரிங்க. பை டிஃபால்ட்டா இப்போ நீங்க எவ்வளவு பிளான் பண்றீங்க? லைக் ஒரு கிரேட்ல நிலை 1ல வந்து ஒரு 10 குழந்தைங்க இருந்தா மினிமம் ஒரு கிளாஸா இருக்கும், இல்ல ஸ்ப்ளிட் பண்ண போறீங்களா? லைக் செக்ஷனா போடுவீங்களா? ஸ்பிளிட் பண்ண தான் போகிறோம். ஒருவேளை எண்ணிக்கை இப்போ மழலையில் வந்து எண்ணிக்கை ஸ்கூல் பசங்களோட எண்ணிக்கை நிறையா வந்தால் வகுப்புகள் பிரிக்க போகிறோம். முன்மலலை ஏபி ஏதாவது ஒரு விதத்தில் அந்த எந்த லொக்கேஷனில் பில்டிங் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அகாமடேட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு 2 கிளாஸாக பிரிப்போம். குறைந்தபட்சம் 12 அல்லது 14 குழந்தைகள் ஒரு வகுப்புல இருக்க மாதிரி இருக்குங்க. ஏன்னா டீச்சர்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர் ரேஷியோல இருக்கணும் இல்லைங்களா? குழந்தைங்களுக்கு கரெக்டா நம்ம சொல்லி கொடுக்கறதும் போய் ரீச் ஆகணும். ஸோ மினிமம் 14. தேங்க்யூ. ஹாய், ஹரி பேசுறேன். இப்போ கிட்ஸோட ஏஜ் வந்து அது 7 and 10. ஸோ இதுக்கு முன்னாடி தமிழ் ஸ்கூல் போனதில்லை. ஸோ இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது முன்மழலை பண்ணுங்களா இல்லை எந்த ஏஜ் வைஸ் பண்ணுங்களா? ஸோ ஹரி, இப்போ ஸ்லைடில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் ஹரி. அவங்களுடைய வயது முதல் இப்போ அவங்கள நீங்கள் அசஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியிருக்கும். அசஸ்மெண்ட்ல அவங்களுக்கு தமிழ் எழுத படிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு மொழி திறன் எப்படி இருக்குன்னு நாங்கள் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு அவருக்கு தகுந்த கிரேட் என்னவோ அதை நாங்க வந்து அலோகேட் பண்ணுவோங்க. ஆனா முன்மலலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. முன்மலலை வந்து ரொம்ப குழந்தைங்க 4 வயசு குழந்தைங்க இருக்கிற இடம். அநேகமா நிலை 1ல இருந்து நிலை 2 உங்க குழந்தையோட திறனை பொறுத்து நிலை 1ல இருந்து 4க்குள்ள எங்கேயாவது வேறுபட்டு அமையலாம். ஓகே, அது புரிஞ்சுதுங்க. பட்
இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கேட்குறேன். நீங்க அது அசஸ்மெண்ட் ஸோ சொல்றீங்க. உங்களுக்கு அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் அலோகேட் பண்ணுவீங்க. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹரி, ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே. ஸோ இங்க வந்து நீங்க எனி ஃபார்மல் தமிழ் எஜுகேஷன் நோன்னு கொடுப்பீங்க. ஸோ ம். நோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட முன்னாடி ஸ்கூல்ஸை பத்தி எதுவுமே கேட்காது. அது ஓகே. உங்களோட பேரண்ட் டீடைல்ஸ், அந்த சைல்டோட டேட் ஆஃப் பர்த் அந்த டீடைல மட்டும் கேட்டுட்டு போயிடும். ஓகே. உங்களுக்கு நீங்க எனி ஃபார்மல் தமிழ் எஜுகேஷன் முன்னாடி இருந்ததுன்னு நீங்க பிக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த கொஸ்டின்ல நீங்க எங்க படிச்சீங்க, என்ன கிரேடு முடிச்சிருக்காங்கங்கிற கொஸ்டின் இருக்கும். அது இல்லாட்டி இந்த கொஸ்டின் நோ, நீங்க வந்து தமிழ் எஜுகேஷன் எடுத்தது இல்லைன்னு சொல்லும்போது இட் ஜஸ்ட் ஆஸ் ஃபார் அவங்களோட சைல்டோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் கேட்டிருக்கும். ஓகே. ஓகே. So, நீங்க அதுக்கப்புறம் நிலை வந்து நீங்க ஸோ டிட்டர்மைன் பண்ண அதுக்கப்புறம் வந்து தேவைப்படாது. அவங்க அதனால யூ கேன் ஜஸ்ட் லைக் ஃபில் த ஃபார்ம். உங்களோட சைல்டோட இன்ஃபர்மேஷன், உங்க இன்ஃபர்மேஷன் அந்த இதை மட்டும் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாலே உங்களுக்கு இனஃபா இருக்கும். ஸோ எங்க டீம் வந்து அதுக்கப்புறமா உங்க என்ரோல்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் we will go for an evaluation to assign the grades. ஓகே. ஓகே. தேங்க்யூ. அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட கிட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இதுக்கு முன்னாடி ரீட் ரைட்டு தெரியாது. ஆல்மோஸ்ட் எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் பேசுவாங்க, பட் எழுத படிக்க வராது இன்னும். ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன மாதிரி பண்ணுவீங்க? எந்த இதுல ஸ்டார்ட் ஆகும்? மோஸ்ட்லி அவங்க எனக்கு வந்து நிலை 1ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல ஓகே. மழலை நிலை நிலை ஒன் 1 அந்த மழலையில ஸோ யா வருமா? அது வந்து மழலை அது வந்து ஸ்டூடெண்ட்டை நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேசி தான் முடிவு பண்ண முடியும். எல்லாருக்கும் ஒரு காமன் ரூல் அப்ளை ஆகாது. ஸோ அந்த ஓகே. ஸ்டூடெண்ட் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்நேரம் நம்ம முடிவு பண்ணி அந்த பேரண்ட் கிட்டையும் பேசி வில் டிசைட். ஓகே. ஓகே. தேங்க்யூ. ஷாலினி சொன்னாங்கல்ல, ஸோ அந்த முன்மழலை மழலை, ஸோ இந்த 2 கேட்டகரியில உங்க குழந்தை வராது ஹரி. ஸோ ஏன்னா அந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 6 வயசு வரை தான். ஸோ உங்க ஓகே. குழந்தை 6 வயசுக்கு மேல சொன்னீங்க இல்லையா? ஸோ அதனால ஆமா. கண்டிப்பா எதுவுமே தெரியலனா கூட நிலை 1ல வர மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா. ஓகே. ஓகே. தேங்க்யூ. அதே மாதிரி நீங்க வர சங்கடப்படுறதுக்கும் இல்ல. பொதுவா பார்த்தீங்கன்னா, நிலை 1ல இந்த மாரி நெறைய குழந்தைகள், பெரிய குழந்தைங்களும் தமிழ் அடிப்படையில இருந்து கத்துக்கிற ஏஜ் குரூப் வந்து மிக்ஸ்டா தான் இருப்பாங்க. ஐயோ! சின்ன குழந்தைங்களோட நம்ம பையன், பெரிய பையன் போய் எப்படி இருப்பான்ற சங்கடமும் உங்களுக்கு கண்டிப்பா வேண்டாம். எல்லா ஏஜ் குரூப்பும் அதாவது தமிழுடைய நாலேட்ஜ பேஸ் பண்ணி மட்டும் தான் நாங்க கேட்டகரைஸ் பண்றோமே தவிர்த்து, ஆ அவங்களுடைய அதிகப்படியான வயசு இருந்தா நம்ம அதுக்கு தகுந்த மாரி தான் கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க ஓகே. அத ஓகேங்க. பொறுத்து பேரண்ட்டா எனக்கு சங்கடம் இல்ல. பசங்களுக்கு தான் அவங்களோட திங்கிங் அவங்க போகும்போது சின்ன பசங்க கூட இருக்கணும்னு அவங்க திங்க் பண்ணிடக்கூடாது. அதுக்காக மட்டும் தான் இல்லைங்க. கேட்டேன். அது எல்லா பாயிண்ட்டுமே நாங்க வந்து அவங்க அசஸ்மென்ட்க்கு வரும்போது நாங்க கன்சிடர் பண்ணுவோம். இன் பெர்சன்ல தான் நாங்க கண்டிப்பா அசஸ்மென்ட் பண்ணுவோம். திவ்யா சொன்ன மாரி உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எங்க டீமுக்கு ரீச் ஆன உடனே, நாங்களுடைய அசஸ்மென்ட் ஃபார்ம் உங்களுக்கு அனுப்புவோம். நீங்க அத ஃபில் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா, நாங்க ஒரு டேட் அண்ட் டைம் உங்களுக்கு குடுப்போம். நீங்க இன் பெர்சன் ஓகே. குழந்தைய கூட்டிட்டு வரும்போது, நாங்க எல்லாமே அனலைஸ் பண்ணி குழந்தைக்கு எது பெஸ்ட்டோ அத தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால ஓகே. நீங்க தைரியமா இருக்கலாம். அதே ஓகே. மாதிரி தேங்க் லைக் முடிஞ்ச அளவு நாங்க வந்து இந்த ஏஜ் பேராமீட்டர் எல்லாத்தையுமே வந்து கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல ஹரி. ஸோ லைக் அவங்க வந்து அவங்களும் ஒரு ஸ்டூடெண்ட் அந்த மலையில இதுலயுமே வந்து நிலை 1 நிலை 2 படிக்கிறாங்க அப்படின்னா ஈவன் நிலை 2லயே வந்து பெரிய குழந்தைகள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து என்ன முயற்சி பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இது சரியா போகணும்னு தான் முயற்சி பண்றோம். எடுத்தோன்னா அவங்க வயசுக்காக நம்ம பெரிய லெவல்ல போட்டுட்டு அவங்க ரொம்ப ஒரு அடிப்படை இல்லாம கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த இது போறது. மோஸ்ட் ஆமா. ஆஃப் டைம் நாங்க வந்து அந்த ஏஜ் எல்லாம் உள்ள டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. ஏஜோ கிரேடோ அஸ் ஃபார் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டா மட்டும்தான் உண்டு. அப்படிங்கும்போது ஓகே. அதை பத்தின இதை கவலைப்பட வேணாம். இப்ப இருக்கிற ஸ்கூல்லயே அந்த ஈவன் வந்து இப்ப பெரிய குழந்தைகள்லாம் வந்து நிலை 2ல படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிலை 1 நிலை 2லாம் படிக்கிறாங்க. அதனால நீங்க ஓகே. அதை கவலைப்பட வாய்ப்பு இருக்காதுன்னு தான் தோணுது எனக்கு. சரிங்க. ஓகே. எனக்கு ஓகே. அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. சப்போஸ் ஹரி அப்படி நீங்க வந்து கொஞ்சம் ஹையர் லெவல்ல அந்த பெரிய பையன் 9 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்க மேபி இந்த 2 months சம்மர் பிரேக்ல கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, நல்லா பேசிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆக்சஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கிரேடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ நிலை 1 ஆமாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்க வீட்டில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணி கூட்டிட்டு ஓகே. வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுறேன்.
ஸோ எங்க பசங்களும் இந்த பள்ளியோட அங்கத்தினர்கள் தான். அதனால நீங்க ரொம்ப அந்த பாயிண்ட்ல இல்ல நீங்க இல்ல எனக்கு அதுல எந்த ஒரியும் இல்லைங்க. நான் முன்மாடில இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே தான். அது பேசிக் தெரிஞ்சாதானே நெக்ஸ்ட் போறதுக்கு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல். இல்லைங்க. பள்ளிக்கூடத்துக்கு வர்றது குழந்தைங்க இல்லையா? அவங்களுடைய அதான் மென்டாலிட்டியும் ரொம்ப முக்கியம். ஸோ நாங்க கரெக்ட். அதையும் கண்டிப்பா கருத்துல கொண்டு தான் முடிவெடுப்போம். நீங்க தயங்க வேண்டாம். ஓகே, கண்டிப்பா. தேங்க்யூ. வேற எதுவும் கொஷின்ஸ்? நாராயணன் கொஷின் இருக்கா உங்களுக்கு? எல்லாருக்கும் வணக்கங்க. இது புக் மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி அந்த ஏடிஎஸ் இப்போ ஃபாலோ பண்ற மாதிரியே புக் மெட்டீரியல்ஸ் பிளான் பண்ணிருக்கீங்களா? ஏடிஎஸ் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி அமெரிக்கன் தமிழ் அகாடமியோட சிலபஸை தான் அவங்களும் ஃபாலோ பண்றாங்க. ஸோ புக்கு ஓகே வந்து ஏடிஎஸ் கிரியேட் பண்றது கிடையாது. புக்கு வந்து இந்த அமெரிக்கன் தமிழ் அகாடமில இருந்து தான் புக்கு வரும். ஓகே ஓகே ஸோ ஓகே நம்மளுக்கும் அதே அகாடமி கிட்ட தான் அஃபிலியேட் பண்றோம். ஸோ புக்கு அவங்க கொடுத்துருவாங்க, டீச்சர் ட்ரைனிங் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஓகே கொஸ்டின் பேப்பர்ஸும் அதே அகாடமில இருந்து தான் வரும். ஸோ ஓ ஸோ கிட்டத்தட்ட ஸோ அந்த அந்த இது எல்லாமே அந்த அகாடமி அதுக்கு தான் அஃபிலியேஷன். நாங்கள் சொன்ன மாதிரி ஷாலினி சொன்ன மாதிரி எந்த ஜாயின் பண்றோங்கிறதுக்காக தான் அந்த நிறைய எஃபர்ட் போட்டு 4 ஆப்ஷன் பார்த்துட்டு எந்த அகாடமி கூட நம்ம அலைன் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்கோம். ஓகேங்க ஓகே இந்த ஏடிஏ உடைய சிலபஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிடிஓட சிலபஸ் எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். அதனால குழந்தைங்களுக்கு இங்க வந்து கண்டினியூ பண்ணும்போது டிரான்சிஷன் டிஃபிகல்ட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஓகே ஓகேங்க ஸோ அந்த நீங்கள் அமெரிக்கன் தமிழ் அகாடமியோட வெப்சைட்டில் போனீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் புக் டீட்டெயில் கரிக்குலம் டீட்டெயிலாம் இன்னும் டீட்டெயில்டாகவே அவங்க வெப்சைட்டில் இருக்குது. ஆக்சுவலாக அதோட லிங்க்கும் நம்ம வெப்சைட்லேயே கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வெப்சைட்டில் கரிக்குலம் டேப் போனீங்கன்னா அதுக்கான டீட்டெயில் எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்கோம். யூ கேன் அங்கேருந்து லிங்க் இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட சிலபஸ் கரிக்குலம் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஓகே ஓகேங்க ஓகேவா? ஸோ ஒரு ஒரு கோர் விஷயம் என்னன்னா மெயினா தமிழ் கத்துக்கணும்ன்றது ரெண்டு விஷயம். ஹலோ சொல்லுங்க. ஸோ கோர் பாயிண்ட் வந்து என்னன்னா தமிழ் கத்துக்கிறது ஒன்று நம்ம மொழியை கத்துக்கணும் அப்படின்றதுக்காக, இன்னொன்று இந்த காலேஜ் போகும்போது 2 பாயிண்ட்ஸ் அதர் லாங்குவேஜ் பாயிண்ட்ஸ் கிடைக்குன்றதுக்காக தானே. ஸோ அதுக்கான ப்ரோக்ராமிங் வந்து நீங்க ஏற்கனவே டைப் வச்சிருக்கனால இப்போ தமிழ் சங்கம் அகாடமியும் அவங்க அப்ரூவல் இது பண்ணி கொடுத்துருவாங்களா? காலேஜ் அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி உள்ளதெல்லாங்க. அதை பத்தின ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியுமா? கிரெடிட்ஸ் ஸ்கூல் கிரெடிட், ஹை ஸ்கூல் கிரெடிட் பத்தி கேக்குறாங்க. கோ அஹெட் ஷாலினி. ஷூர்ங்க. இப்போ நீங்க அக்ரிடியேஷன் கிரெடிட்ஸ் பத்தி கேக்குறீங்க இல்லையா? உங்களுக்கு இப்போ கிரெடிட் வேணும் அதாவது ஃபாரின் லாங்குவேஜ் கிரெடிட் வேணும் அப்படின்ற பட்சத்துல நம்மளுடைய ஸ்கூல் வந்து அக்ரிடியேஷன் வாங்கியிருக்கணுங்க. அக்ரிடியேஷன் வாங்குற பட்சத்துல அஃபிலியேஷன் வேறங்க, அக்ரிடியேஷன் வேற. அக்ரிடியேஷன் வந்து எப்ப நம்மளுக்கு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்சு 1 or 2 இயர்ஸ்ல நம்மளுடைய டேட்டா எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி நம்மளோட ஸ்டாண்டர்டை ப்ரூவ் பண்ற விதத்துல நம்மளுக்கு அக்ரிடியேஷன் கிடைக்கும். சரிங்களா? ஒன்ஸ் ஸ்கூல் அக்ரிடேட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஸ்கூல்ல இருந்து பாஸ் அவுட் ஆற 8th கிரேட் பாஸ் அவுட் ஆற கிராஜுவேட்டட் குழந்தைங்களுக்கு நாங்க வந்து கிரெடிட்ஸ் கொடுப்போம். அந்த கிரெடிட்ஸ் எப்படி நாங்க அலோகேட் பண்றோம்னா ஒரு கிரேட் முடிச்சிருந்தா 0.5 அப்படின்ற விகிதத்துல அந்த குழந்தைங்க நிலை 1ல இருந்து நிலை 8 வரைக்கும் பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஸ்கூல்ல 8th கிரேட் கிராஜுவேட் ஆகி வெளியில போற குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ட் கொடுப்போம். இந்த குழந்தை இந்த ஸ்கூல்ல இத்தனை வருஷமா இத்தனை கோர்ஸை படிச்சு இவ்வளவு பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணிருக்காங்கன்ற டிரான்ஸ்கிரிப்ட நாங்க கொடுத்துருவோம். சரிங்களா? நீங்க உங்க குழந்தை எந்த ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்களோ ஹை ஸ்கூல் கவுன்சிலர் கிட்ட போய் இந்த மாதிரி என்னோட குழந்தை ஃபாரின் லாங்குவேஜ் படிச்சு இந்த கிரெடிட் இந்த டிரான்ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்கு, நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. சோ ஃபார் நாங்க ரிசர்ச் பண்ண டேட்டால பாத்தீங்கன்னா அமெரிக்கன் தமிழ் அகாடமியோடைய கிரெடிட்ஸ் வந்து வைடரா எல்லா ரவுண்ட் ராக் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆகட்டும், பேசிக் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், இங்க சுத்து வட்டாரத்துல இருக்க எல்லா ஸ்கூல்லயுமே அந்த கிரெடிட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படிதாங்க உங்களோட அக்ரிடியேஷன் அண்ட் கிரெடிட் ப்ராசஸ் போகும். உங்களுக்கு வேற ஏதாவது பர்டிகுலர் கொஸ்டின் இருந்தா கேட்கலாம். இல்லைங்க, இது போதும். தேங்க்ஸ். ஓகே, வேற எதுவும் கொஸ்டின் இருக்கா சாட்ல? இல்லாட்டி யாருக்கும் கேள்விகள் இருக்கா? பாலா முத்து அவருக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவர் அன்மியூட் பண்ணியிருந்தாரு. ஓகே, கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க.
இல்லை, நான் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். எங்கே இது பிளான் பண்ணுறீங்க ஸ்கூல்? ஸோ இது வந்து ஃப்ளுகர்வில்லை சுற்றி தான் இருக்க போகுது. ஸோ இப்பொழுதைக்கு 4 லொக்கேஷன் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் சொன்ன மாதிரி பசங்களோட மொத்த எண்ணிக்கையை பொறுத்து எந்த ஸ்கூல்னு முடிவு பண்ணுவோம். பேசிஸ் ஃப்ளுகர்வில், கன்கார்டியா ஹை ஸ்கூல் ஃப்ளுகர்வில், ஃப்ளுகர்வில்லோட எலமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் லைக் கார்பெண்டர், மார்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எலமெண்ட்ரி ஸ்கூல், கெலி லேன் ஏதாவது ஒரு எலமெண்ட்ரி ஸ்கூல், இல்லாட்டி விண்டர்மியர் கிளப் ஹவுஸ். ஸோ இந்த 4 லொக்கேஷன்களில் பேசி வச்சுருக்கோம். எத்தனை பேர் என்ரோல் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் எந்த ஸ்கூல் இதுலங்கிறத எண்ணிக்கையை பொறுத்து முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்கூல் டைமிங் வந்து சண்டே காலையில் 10:30 மணி டு 12 தான் எங்களோட சாய்ஸ் நம்பர் 1. அந்த லொக்கேஷன் சில லொக்கேஷன்கள் நான் சொன்ன மாதிரி இந்த 4ல் ஒரு சில லொக்கேஷன் சண்டே காலையில் இல்லைன்னு வந்துச்சுன்னா தென் வில் கோ ஃபார் சண்டே ஆஃப்டர்நூன். பட் இப்பொழுதுக்கு எல்லாருமே காலையில் அவைலபிள் இருக்குது. ஸோ சண்டே காலையில் தான் எங்களோட சாய்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ. Okay, Naresh, we are on time. இந்த ஸ்லைடு ஷேர் பண்ணுவீங்களா எங்களுக்கு? அது இந்த ஸ்லைடை நாங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு நான் அந்த குரூப்பில் இதில் ஷேர் பண்ணி இங்கே வந்து அட்டெண்டன்ஸ் வில் ஷேர் இட் அவுட். ஆக்சுவலாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. நீங்கள் அதில் இருக்கீங்களான்னு தெரியல. நான் இப்போதான் ஜாயின் பண்ணேன் நினைக்கிறேன். நான் வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணேன். இந்த ஜூம் ரெக்கார்டிங்குமே நாங்கள் இந்த பேசின இந்த மொத்த ரெக்கார்டிங்குமே வந்து யூடியூப்லேயும் பப்ளிஷ் பண்ணுவோம். இந்த மீட்டிங்கை வில் ஷேர் இட் அவுட். ஓகேங்க, தேங்க்ஸ். If no questions. வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா யாருக்கும்? ஸோ எல்லாருக்கும் அவங்களோட மாலை பொழுதை கொடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹெல்ப் பண்ணுங்கள். வில் ஸ்டார்ட் த ஸ்கூல் கண்டினியூஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிப்போம். அடுத்தடுத்த பல ஆண்டுகளுக்கு நம்மளோட பசங்களுக்கு இதை சொல்லிக் கொடுப்போம். தமிழை வளர்ப்போம். தேங்க்யூ. Thank you, everyone. தேங்க்யூ. விவேக் ரெக்கார்டிங் வேணால் ஸ்டாப் பண்ணிக்கலாம்.